நம்ம சமுதாயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்திலயும் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. பிள்ளைகளுக்கு சாதி சொல்லி கொடுத்து நம்ம வளர்த்தாலும் நம்ம பிள்ளைகளை தயவு சொல்றேன், எல்லாத்திலும் சொல்றேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், எல்லா இடத்துலயும் சொல்ற விஷயம் தான். நம்ம பெண் பிள்ளைகள் செல்போன்ல பயன்படுத்தும் பொழுது இன்ஸ்டாகிராம்ல தேவர் சொல்லிதான் அவன் பலகையே வாரான். அதை கவனமா கையாளுங்க. சரி தேவை மாதிரி தானே, நம்ம அப்பா அம்மா சம்மதிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம புட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மனசு வந்துடும். என்னதான் இருந்தாலும் நம்ம இனத்தான் தானே அப்படின்னு சொல்லி. காதலுங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும், அதுல மாட்டுக்கிறதே கிடையாது. காதல் இல்லாத மனுஷன் கிடையாது, புரியுதா? அது யாரு யாரோட காதலிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம தாய் தகப்பனுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்ல. அண்ணன் தம்பி இருக்காம்ல, நம்ம அடுத்த அக்கா தங்கச்சி நம்ம கட்டி கொடுப்போம். நம்ம காதலிச்சு மாட்டு சாதியோட சேர்ந்து காதலிச்சு போயிட்டோம்னா நம்ம அக்கால யாரு கட்டுவா, தங்கச்சி யாரு கட்டுவா, தம்பி யாரு கட்டுவான்னு நினைக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும், புரியுதா? அதுதான் மானத்துக்காண்டி தான் நம்ம உசுர் வாழ்றோம். தமிழ்நாட்டுல மானத்துக்காண்டி உசுர் வந்து உசுர் வாழக்கூடிய சமுதாயம். அதான் எல்லாரும் நீங்க நினைக்கிறேன்னா பொட்ட பிள்ளைகள் வந்து உண்மையிலே 200% சொல்றேன். நான் மனசார நம்புவது எங்க ஐயா முத்துராமலிங்க திரு சத்தியமா இந்த பெண் பிள்ளைகள் தான் வருங்காலத்தில் இந்த சாதியை காப்பாற்ற போதுன்னு சொல்லி, புரியுதா? பெண் பிள்ளைகளை படிக்க வச்சோம்னா பெண் பிள்ளைகளை நம்பணும், பெண் பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தணும். இளைஞர்கள் நம்ம பெரியவர்கள் வீட்டுல தாய் தகப்பன் நம்மளும் தப்பு பண்றோம். பொட்ட பிள்ளைகள் மேலேயோ பொண்டாட்டி மேலேயோ தாய் மேலேயோ நம்ம பாசம் செலுத்த முடியும்ல. நாம அன்பு இருந்தா மட்டும்தானே அந்த பொட்ட பிள்ளைகள் நம்ம மேல அன்பா இருக்கும். நாம வீட்டுல அன்பு செலுத்துறது இல்ல, வீட்டுல மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறோம், வெளியே உள்ள பிரச்சனை எல்லாம் வீட்டுல காட்டுதோம், இல்லைன்னா தண்ணியை போட்டு வந்து தூக்கி போட்டு மிதிக்கும். இதுதான் நடக்கு, இப்படிதான் பல்வேறு குடும்பத்துல. அப்ப அந்த பொட்ட பிள்ளை என்ன பண்ணுது, அந்த வீட்டுல ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளைகள் இருக்கும். அப்ப அந்த பொட்ட பிள்ளைய படிக்க வைக்க முடியாது. 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு 400 500 ரூபாய்க்கு குடிச்சிருவோம், இப்படிதான் உங்களுக்கு 300 ரூபாய் கொண்டு வீட்டுல கொடுப்போம். இந்தாமா இதை வச்சு குடும்பம் நடத்த அப்படின்னா எப்படி நடத்த முடியும்? அப்ப அந்த பொட்ட பிள்ளை வேலைக்கு போயிடும். பொட்ட பிள்ளை வேலைக்கு போன இடத்துல என்ன ஆயிருதுன்னா அந்த கம்பெனில எவனாவது ஒருத்தன் என்ன பண்ணுவான், நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம அப்பாவோட நம்ம அண்ணனோடைய நம்ம தம்பியோட இவன் நல்ல பாசமா பேசலாம்னு சொல்லி இந்த பாசத்துல பிள்ளைகள் வந்து தடமாறுது. அப்ப பாச காட்டணுமா வேண்டாமா? அதனால சொல்றேன், தப்பு எங்க இருந்து வருது தெரியுமா? நம்மகிட்ட இருந்து வருது தம்பி.